ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே கோணவாய்க்கால் பகுதியில் கனரக வாகனங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் செய்யும் இடத்தில் ஆசிட் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 3 பணியாளர்கள் மயங்கி விழுந்ததில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள காளிங்கராயன் பாளையம் கோணவாய்க்கால் பகுதியில் கனரக வாகனங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் செய்யும் இடத்தில் ஆசிட் லாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 3 பணியாளர்களில் மயங்கி விழுந்ததில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தால் ஒருவருக்கு பவானி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட லட்சுமி நகர் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஸ்ரீ தரணி என்பவருக்கு சொந்தமான வாகனங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் செய்யும் மையம் அமைந்திருக்கிறது. இந்த வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இன்று காலை வழக்கம் போல அதே பகுதியைச் சேர்ந்த பணியாளர்கள் யுகானந்தன் வேல், சந்திரன், செல்லப்பன் ஆகிய 3 பேர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள உனாபாத் என்ற இடத்தில் இருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ள டையிங் கம்பெனிக்கு சாய கழிவுநீரை சுத்தப்படுத்தும் அமோனியம் குளோரைடு என்ற கெமிக்கலை ஏற்றி வந்த டிரான்ஸ்போர்ட் லாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது டேங்கர் லாரியில் உள்ளே இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது விஷவாயு தாக்கி 3 பேரும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். இந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக 3 பேரையும் மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் யுகானந்தன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 உயிரிழந்தனர். ஒருவர் செல்லப்பன் பவானி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.